ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம இந்த வீடியோவில் நேற்று இந்தியாவில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட் கிராஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று மதியம் கரெக்டாக 1:30 அந்த டைமில் வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்துருக்குது. இந்தியாவில் அகமதாபாத்லேருந்து லண்டன் போன ஏர் இந்தியாவோட ஒரு விமானத்தில் தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஃப்ளைட்டு 1:30க்கு டேக் ஓவர் ஆச்சு. டேக் ஓவர் ஆகி வித்தின் 5 மினிட்ஸில் வந்து அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மேலே மோதி விபத்துக்குள்ளாச்சு. இதில் வந்து ஒரு செட்டன் ரொம்ப தூரம் போயிட்டு, ஆனால் டேக் ஓவர் ஆகி மேலே போன ஃப்ளைட்டு மறுபடியும் எப்படி கீழே வந்துச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் வந்து ஃபியூல் அதிகமாக ஃபில் பண்ணது ஒரு ரீசனாட்டு சொல்லப்படுது. இன்னொன்று இதை ஓடுபாதையில் பறவைகளோட தொந்தரவு இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ப்ராப்பரான காரணம் இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. எனவே இதில் வந்து 242 பேசஞ்சர் வந்து பயணிச்சிருக்காங்க. 242 பேர். அதில் வந்து இன்க்ளூடிங் 12 க்ரூ மெம்பராக உண்டு. அதில் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காங்க. அது வந்து சீட் நம்பர் 11, அதாவது எமர்ஜென்சி கதவு பக்கத்தில் ட்ராவல் பண்ணார். அவரும் கொஞ்சம் காயத்தோடு இது பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 200 பேருக்கு மேலே கன்ஃபார்ம்டாக இறந்துட்டாங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா இறந்தவங்களோட உடம்பும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா பெட்ரோல் எல்லாம் ஃப்ளைட்டில் உள்ள ஃபியூவல் எல்லாம் இதாகவே நிறைய பேர் நல்லா கருகி இறந்து போயிட்டாங்க. உடம்பு அடையாளம் தெரியல, அந்த மாதிரி இருக்குது. என்ன ஒன்று, இந்த நிறைய முக்கியமான பர்சன்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதில் இன்னும் கவலைக்கூடிய விஷயம்னா நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் வந்து இறந்து போனாங்க. ஏன்னா கேண்டீன் மேலே விழுந்துருக்குது. அந்த டைம் யார் யார் சாப்பிட்டாங்களோ எல்லாருக்கும் இந்த பலத்த காயம் ப்ளஸ் உயிர் சேதம்லாம் ஏற்பட்டிருக்குது. இன்னும் நிறைய மீடியாஸ் இதை பற்றி கண்டுக்கலை. இன்னும் இது ஃப்ளாஷ் ஆகலை இந்த நியூஸு. இது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயம் இந்தியாவில்.